ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் அவருடைய பெரிய ஒரு தயவை பாருங்கள். வேதம் நமக்கு திட்டமும் தீர்மானமாய் சொல்லுகிற ஒரு காரியம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அதற்கு என்ன காரணம்? தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். முன் குறிக்கிறதுனா என்ன? நாம இன்னார நம்ம கூப்பிடலாம், இன்னார் 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 எல்லாம் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு முதல் முன் குறிக்கிறது. அப்ப தேவன் நம்மை பரலோகத்துக்காக முன் குறித்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு, அவர் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் முன் குறித்திருக்கிறபடினாலே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய ஆட்கள் நீங்க. ஒரு முறை அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க கிறிஸ்மஸ் விழா நடத்தினாங்க. அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு லைட் ஆடிட்டோரியம் என்ற இடத்துல நடந்தது. அப்பொழுது அந்த விழாவுக்கு போறதுக்காக விஐபி கார்டுகள்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த கார்டு யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். அப்போ அதை ஒரு கார்டை நம்முடைய தலைமை போவதற்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்போ அங்க வெளியில வாசல்லையே செக்யூரிட்டி, அந்த செக்கிங் பண்றவங்க, போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க பந்தாபஸ்து. அந்த கார்டு யாருக்கு இருக்கோ அவங்கள ஸ்கேன் பண்ணி அந்த கார்டு உள்ளவங்களை மட்டும்தான் உள்ள அனுப்பிச்சாங்க. அது போல ஒரு வாய்ப்பை அந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்தார். அப்ப பாருங்க, அப்போ முன் குறித்து இருக்காங்க, யார் யாரை கூப்பிடணும்னு முன் குறிச்சாங்க. அப்போ முன் குறிச்சு அவங்கள அழைச்சாங்க. அது போலதான் இது. நான் கட்சிக்காக நான் பேசல. சமீப காலத்துல ஒரு முறை இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழா கூட நம்முடைய தலைமை போயிருக்கார். நமக்கு எந்த கட்சியும், எல்லா கட்சியும் நமக்கு சகோதரர்கள் தான். அதனால நாம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், தமிழ்நாடு ரட்சிக்கப்பட வேண்டும், அதுக்காக நம்ம கிரியை செய்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களே முன் குறிக்கிறாங்க, யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முன் குறிச்சு அவங்களதான் அழைக்கிறாங்க. அப்படின்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் முன் குறிக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரலோகத்துக்கு யார் வரலாம், யார் வரக்கூடாது. அப்படி வரலாம் அப்படின்னு அவர் முன் குறித்திருக்கிறதுனால, உங்களை அவர் முன் குறிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு அந்த பரலோகத்துடைய ஒரு, அதாவது பேஸ், இது பேஸ்னா என்ன செய்ய, பரலோகத்துக்கு போறதுக்கு. இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா எங்க போனோம் சொல்லுங்க? ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க பிளெயின் ஏறி நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம். அது போல பரலோகத்துக்கு போறதுக்காக நீங்க வரவங்க ஆலயத்துக்கு வந்தாதான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். அப்படி முன் குறித்திருக்கிறதுனால அவர் அழைத்தும் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர் அழைச்சிட்டு சும்மா விட்டுறல, நம்மளை அழைச்சிட்டாரு. ஆனா நம்மள என்னவாக்குறாருன்னா நீதிமான்களா அவர் மாத்துறார். உண்மையிலே நாம யாருன்னா நீதிமான்கள் கிடையாது, நாம பாவிகள். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்படி அவருடைய ரத்தத்தினால நாம் நீதிமானா மாறுறோம்.
அப்ப அழைச்சிட்டு சும்மா விடல. அதனாலதான் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அங்கே கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இலவசமா கல்யாண வஸ்திரம். ஒரு காலம் வரும், அப்போ நம்ம சபைக்கு வர எல்லாருக்கும் கோட் சூட்டு நாங்களே வாங்கி தரணும்னு ஆசைப்படுறோம். ஆண்களுக்கு அதே போல சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் பட்டு புடவை வாங்கி தரணும். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த ஒரு காலம் ஆண்டவர் தருவார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை முன் குறித்தார், அவர் அழைத்தார், நம்மளை நீதிமான ஆக்கி இருக்கிறார். நீதிமான ஆக்கிறது மட்டுமல்ல, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த மகிமை என்ற விஷயத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எடுத்தவர்கள் மைக்கில் வேகமாக வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி சூரியன் பகலிலே உனக்கு வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை முன்குறிக்கிறது மட்டுமல்ல, நம்மளை அழைக்கிறது மட்டுமல்ல, நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, நம்மை மகிமைப்படுத்துகிறார். எப்படி மகிமைப்படுத்துகிறார்? கர்த்தரே நமக்கு மகிமையா இருக்கிறார். அவரே நமக்கு மகிமை. மோசே வாழ்ந்த காலத்துல மோசே இந்த மகிமையை தான் பெற்றுக்கொண்டார். அவர் போவார், 40 நாள் அவருடைய பாதத்தில் இருப்பார், தேவனுடைய சமூகத்தில் இருப்பார். 40 நாள் கழிச்சு கீழே வருவார். மோசையை யாரும் கண்ணால கூட பார்க்க முடியாது. மோசையுடைய முகத்துல அவருடைய மகிமை அப்படியே பிரகாசிக்கும். எல்லாரும், மோசே உங்க முகத்தை கொஞ்சம் மூடுங்க, முக்காடு போட்டு கொள்ளுங்க. ஏன்னா மோசேயின் முகத்துல தேவனுடைய மகிமை பிரகாசித்தது. ஏன்னா தேவன் முன் குறித்தார், தேவன் அழைத்தார், தேவன் நீதிமானாக்கினார், தேவன் மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமை அது கர்த்தருடைய மகிமையா இருக்க வேண்டும். கர்த்தரே நமக்கு மகிமையாய் இருப்பார் என்று சொன்னா, கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு நாம எதை பத்தியும் நாம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நம்ம எங்க போனாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். யார கடலிலே தள்ளினார்? பார்வோனையும் அவன் சேனைகளை, அவனுடைய ரதத்தை, அவனுடைய குதிரைகளை, அவனுடைய குதிரை வீரர்களை கடலிலே அவர் அமிழ்த்தினார். இராணுவத்தை, எகிப்தின் இராணுவத்தை, இஸ்ரவேல் மக்களை சதி செய்து அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்ச எகிப்தின் இராணுவத்தை அவர் முறியடித்து கடலிலே அமிழ்த்தினார். அதுதான் அவருடைய மகிமை. உங்களை நீங்க ஒழிந்து போனோம், நீங்க அழிந்து போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒழிந்து போயிடுவாங்க. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவரே நம்முடைய மகிமையா இருக்கிறார். அப்ப நம்ம யாராவது தொடணும்னு நினைச்சா கர்த்தரையே அவங்க தொடுற மாதிரி. அதனால அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 31 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒரு மனுஷனை தேவன் மகிமைப்படுத்தினார், ஒரு மனுஷனை தேவன் முன் குறித்திருந்தா, ஒரு மனுஷனை தேவன் அழைத்திருந்தா, ஒரு மனுஷனை தேவன் நீதிமான ஆக்கியிருந்தா, ஒரு மனுஷனை தேவன் மகிமைப்படுத்தியிருந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா.
அவர் நம்மளை மகிமைப்படுத்துறாருன்னா நம்ம பட்சத்துல இருக்கிறார். அதுதான் அவர் மகிமைப்படுத்துறது. நம்ம பட்சத்துல இருந்தா நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்ம பட்சத்துல. அங்கே யோசுவா சொல்லுகிறார், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே பாளையத்துல வந்து நிற்கும் பொழுது, நீர் யாரை சார்ந்தவர்? எங்கள் எதிராளிகளை சார்ந்தவரா அல்ல எங்களை சார்ந்தவரா? அந்த யோசுவா தெரிஞ்சு கொள்ள விரும்புறார். கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்கிறார், நீர் யாரை சார்ந்தவர்? சிலர் சொல்லுவாங்க, நீங்க யாரு, நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, அது மாதிரி எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? அது போல நீங்க கர்த்தரை பார்த்து, கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து யோசுவா கேட்ட கேள்வி. அப்ப கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், இஸ்ரவேலர் பட்சத்துல இருக்கிறதுக்காக தான் அன்னைக்கு கர்த்தர் அங்க வந்தார். இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்வதற்காக. நீதி நியாயம் செய்யறவர்கள் பட்சத்துல தேவன் இருப்பார். அக்கிரமம் அநியாயம் செய்யறவங்க பக்கம் தேவன் இருக்க மாட்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நம் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். நம் பரிசுத்தவான்கள், நீதிமான்களா அவர் நாம இருந்தா நம்மை மகிமைப்படுத்துறார். நம்மளை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமாக அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் ஒருவனும் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ராஜாவா இருந்தாலும் சரி. அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்தெடுத்தார். தேவன் அவர்களை முன்குறித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்திருந்தார். அவர்களை தெரிந்து எடுத்திருந்தார். அவர்களை பரிசுத்த வாழ்க்கைக்காக நியமித்திருந்தார். இன்னைக்கு நீங்க பரிசுத்த வாழ்க்கை, நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழறோம்னா தேவனுடைய தயவு. தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? தேவன் அவங்களை தெரிந்தெடுக்கல. நாம் பரிசுத்தமா வாழறோமா? அது நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய அறிவு அல்ல. தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவனே உதவி செய்திருக்கிறார். இல்லைன்னா நாம பரிசுத்தமா வாழவே முடியாது. நம்முடைய சுய பலத்தினால் நம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. தேவன் தம்முடைய வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேல போட்டு நம்மள பாக்குறவங்க பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டின்னு சொல்லத்தக்கதாக அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல போட்டு நம்மளை பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக தேவன் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறாரு. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யாருமே நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதே போல வேதம் சொல்லுகிறது 32ஆம் வசனத்துல, ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்காக, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் இந்த அகில உலகத்துக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராம நாம் எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரை எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில மரிப்பதற்காக, நமக்காக ரத்தம் சிந்துவதற்காக, நமக்காக மரித்து அவர் பாடுபடுவதற்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரையே ஒப்பு கொடுத்துட்டார். சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படி ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு வேண்டியவைகள் எல்லாம். நீங்க நிறைய பேர் என்ன தேடுவோம்? இந்த உலகத்துல ஒரு வேலை எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்,
பிள்ளை இல்லாதவங்க ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும், வீடு இல்லாதவங்க ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும், வாகனம் இல்லாதவங்க ஒரு வாகனம் இருந்தா நல்லா இருக்கும். ரட்சிக்கப்படாத அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, ஐயோ என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்கும். இயேசுவே கொடுத்தவர் இவை எல்லாவற்றையும், அவரோடு கூட இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் எப்படி அருளாதிருப்பார்? எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார். ஹல்லேலூயா. அவர் அப்படி இருக்கவே மாட்டார், அப்படிப்பட்டவரே கிடையாது. இயேசுவே கொடுத்துட்டாரு, இயேசுதான் சொத்து, அவரே கொடுத்துட்டாரு. அந்த அந்த இதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க உங்களுக்கு அன்பான யாருக்கிட்டயும் போய் அந்த இதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நீங்க ஏதோ பணம் கேட்குறீங்க. அவங்க பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் கட்டு எடுத்து அப்படியே உங்ககிட்ட தராங்க. அப்படி அப்படி கொடுக்கும் பொழுது அங்க அந்த பாக்கெட்ல கொஞ்சம் சில்லறை மட்டும் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சில்லறையும் கொடுங்களேன். அது மாதிரிதான் இருக்கு. 500 ரூபாய் கட்டு அப்படியே எடுத்து உங்க கையில கொடுத்துறாங்க. ஏன்னா இப்ப 500 ரூபாய் தான் பெருசு, 2000 எல்லாம் நிறுத்திட்டாங்க. 500 ரூபாய் கட்டை எடுத்து அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க அங்க பாக்கெட்ல கொஞ்சம் தடியா சில்லறை இருக்கு பாத்தீங்களா, அதையும் கேக்குறீங்க. அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? 500 ரூபாய் கட்டியே உனக்கு கொடுத்துட்டேன், இதை உனக்கு தரதுக்கு நான் இந்த சில்லறையை நீ வச்சுக்கோ. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இயேசுவையே தேவன் நமக்காக கொடுத்துட்டாரு. நம்ம வேற என்ன கேட்டாலும் தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா தருவாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். நம்மை தேவன் நீதிமான ஆக்கியிருந்தா நமக்கு விரோதமா ஒருவரும் நிற்க முடியாது, நம்ம யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ என்ன குற்றம் சாட்டுறாங்களே. சில வீட்டுகள்ல மாமியார் மருமகளை குற்றம் சாட்டுவாங்க, அவங்க என்னதான் நன்மை செஞ்சாலும் குற்றம் சாட்டுவாங்க. சில வீடுகள்ல மருமகள் மாமியார குற்றம் சாட்டுவாங்க. ஆனா நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்களா இருந்தா, நீங்க நீதிமானா இருந்தா, தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருந்தா யார் எந்த குற்றமும் உங்களை சாட்ட முடியாது. தேவனே உங்களை நீதிமான் ஆக்குகிறவர். உங்களை யாரும் ஆக்கினை தீர்க்க முடியாது. ஏன்னா அவர் மரித்து நம்மளை நீதிமான மாற்றி இருக்கிறார். அதனால நம்மளை யாரும் ஆக்கினை தீர்க்க முடியாது. இப்போ இந்த மகிமையிலே அவர் நமக்கு மகிமையா இருக்கிறார், அவரே நம்மளை மகிமைப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. யாரை அவர் மகிமைப்படுத்துகிறார்? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசுவை அதற்காக தான் அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். சபையிலே நாம் நாட்டப்பட்டவர்கள், நீதியின் விருட்சங்கள். எதற்காக நம்மளை தேவன் நாட்டி இருக்கிறார்? அவருடைய மகிமைக்கென்று. அப்போ நாம் ஆசீர்வாதமா இருந்தா யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. நாம் பரிசுத்தமா வாழ்ந்தா யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. அப்ப நாம் தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டாமா? நாமும் மகிமையா இருக்கணும். நம்மை அவர் மகிமைப்படுத்த விரும்புறாரு, அவருடைய மகிமைக்காக தான் நாம் இருக்கிறோம். அப்ப அந்த
கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்களாய் நாம் இருக்கிறோம். அதனாலதான் 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள்ல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அதுக்கப்புறம் தான் சீயோனில துயரப்பட்டவர்கள் சீர்படுத்த. அப்ப இந்த வேலையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்தா கர்த்தருக்கு மகிமை. அதுக்குதான் தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல எதற்காக இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்ப நாம் சுவிசேஷத்தை அறிவிச்சா தேவன் மகிமைப்படுவார். நாம் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டினா தேவன் மகிமைப்படுவார். நாம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையே, கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறினாம். அதன் மூலம் யார் மகிமைப்படுறார்? தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அதை நாம் கூற வேண்டும். நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டணும் நாளையும் கூற வேண்டும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை கூற வேண்டும். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார். ஏன்னா அதற்காக தான் நம்மளை நட்டு வச்சிருக்கிறார், நீதியின் விருட்சமாக வச்சிருக்கிறார். இந்த கனிகள்லாம் நம்மிடத்துல இருந்து வர வேண்டும். காயம் கட்டுற வேலை செய்யணும். நல்ல சமாரியன் காயத்தை கட்டினார். காயம் கட்டணும். இருதயம் நொறுங்குண்டவர்ல காயம் கட்டணும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவங்களே காயப்பட்டு இருக்காங்கன்னா சிலர் எரியிற தீயில என்ன பண்ணுவாங்களாம்? எண்ணெயை ஊத்துவாங்களாம். அதை அணைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. இன்னும் எரிட்டோம் அப்படின்னு எண்ணெயை ஊத்துறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க காயத்தை கட்டணும். காயத்தை பெருசாக்க கூடாது. எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவால குணப்படுத்த முடியுமா? முடியாதா? நம்ம ஆண்டவர் இயேசுவால குணப்படுத்த முடியும். காயத்தை அப்படியே கட்டணும். நீங்க பயப்படாதீங்க, இயேசு உங்களை சுகப்படுத்துவார். அந்த ஒரு வார்த்தையை அவங்களை சுகப்படுத்திடும். நீங்க கலங்காதீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஏன்னா இயேசுவால் கூடாது ஒன்றுமில்ல, தேவனால் கூடாது ஒன்றுமில்ல. எல்லாம் அவராலே ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை, எல்லாம் கூடும். அப்ப அவருடைய மகிமைக்கென்று நம்மள அவர் நாட்டி வச்சிருக்கிறாரு. அதே போல அந்த மகிமையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 62:1-2 சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். தேவன் சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தை பாருங்க. நம்முடைய நீதியின் பிரகாசம், நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்க வேண்டுமாம்? எரிகிற தீவட்டியை போலவும். அது அந்த ரட்சிப்பும் அந்த நீதியும் எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் அவர் அமராமல் இருக்கிறார். நம்முடைய நீதி போதல. அது எப்படி இருக்க வேண்டுமா? பிரகாசமா இருக்க வேண்டும். நம்முடைய அதாவது எரிகிற தீவெட்டியை போல இருக்க வேண்டும். அணைகிற தீவெட்டி அல்ல, எரிகிற தீவெட்டி. அதுபோல நம்முடைய நீதி, நம்முடைய ரட்சிப்பு அது இருக்கும். அது வரைக்கும் அவர் அமராம அவர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஐயோ என் மகன், ஐயோ என் மகள் இன்னும் பரிசுத்த அடையணும், இன்னும் இப்போ நான் போனா அவங்களால பரலோகம் வர முடியாதுன்னு தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம பரிசுத்த அடையல, இன்னும் நம்ம தகுதி அடையல, இன்னும் நம்ம நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கல, இன்னும் நிறைய பேர் அபிஷேகம் பெறல, நிறைய பேர் பின்மாற்றத்துல இருக்காங்க, சபைக்கு வராம இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய நீதி அது எரிகிற தீவெட்டியை போல
நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய நீதியும் இருக்கும் அளவும் அவர் அமராமல் கிரியை செய்கிறார். 2ஆம் வசனத்திலே ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அவர் நம்மளை அழைக்கிறார், புது பேரை சொல்லி அழைக்கிறார். நம்முடைய மகிமையை யார் காண்பாங்களாம்? ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். இந்த ஆண்டிலே உங்களை தேவன் விசேஷமாக பயன்படுத்த போகிறார். ஜாதிகள் உங்கள் நீதியை காண்பார்கள், ராஜாக்கள் உங்கள் மகிமையை காண்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஜாதிகள் உங்கள் நீதியை காண்பார்கள், ராஜாக்கள் உங்கள் மகிமையை காண்பார்கள். ஏன்னா தேவனே அழைத்திருக்கிறார், தேவனே அதற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அமராமல் இருக்கிறார். நம்மளை நல்ல பிரகாசிக்க வைக்கிறதுக்காக, நல்ல தீவெட்டி போல எரிய வைக்கிறதுக்காக, நம்முடைய ரட்சிப்பு தீவெட்டி போல எரியத்தக்கதாக அவருக்கு அமராம இருக்கிறார். அதனால நாம் நிச்சயமாக அவருக்காக மகிமைப்படுவோம். இந்த மகிமையிலே பார்த்தோம் என்று சொன்னா அநேக காரியத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒன்று, நம்மை மகிமைப்படுத்துகிறார். வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய மகிமையை ராஜாக்கள் காண்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய ஆலயத்தை, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆலயத்துக்கு தேடி ஓடி வரப்போறாங்க, ஆத்துமாக்கள் ஓடி வரப்போறாங்க, புதிய புதிய ஆத்துமாக்கள் ஓடி வருவாங்க, விடுதலைக்காக வருவாங்க, அற்புதத்துக்காக வருவாங்க, சுகத்துக்காக வருவாங்க, கர்த்தர் அருளும் நன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஓடோடி வருவாங்க. ஏன்னா கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். அதோடு கூட அந்த அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அவருடைய பாதம் இருக்கிற அவருடைய ஆலயம், அவருடைய பாதஸ்தானத்தை அவர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். அதனாலதான் அவருடைய பாதத்துல விழுந்துடணும், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும், அவருடைய பாதத்துல கண்ணீர் வடிக்கணும், அவருடைய பாதத்தை தொடைக்கணும், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும், அவருடைய பாதத்துல நம்ம பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடணும். ஏன்னா பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். இயேசுவின் பாதத்தை பிடிச்சிட்டா நமக்கு எல்லா அற்புதமும் நடக்கும். அங்கே ஜெப ஆலய தலைவன் காலில் விழுந்துட்டாரு, இயேசு அற்புதம் செஞ்சிட்டாரு. மரித்து போன தன் மகளை அவர் உயிரோட, அந்த ஜெபாலை தலைவனுடைய மகளை உயிரோட எழுப்பி கொடுத்தார். ஏன்னா பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பாதஸ்தானத்திலே அவருடைய பாதத்திலே உங்கள் கண்ணீரை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய கண்ணீர் வீணாய் போகாது. ஏன்னா தேவன் தம்முடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் செய்வார், உங்கள் வேண்டுதலுக்கு அவர் உதவி செய்வார். நீங்கள் பண்ணின ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். அதனாலதான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷிஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும்.
தீவுகள் காத்திருக்கிறது, தர்ஷிஷின் கப்பல்கள் காத்திருக்கிறது. எதற்காக? அவர் உன்னை மகிமைப்படுத்தினார். அதனால உன்னுடைய பிள்ளைகளை கொண்டுட்டு வர, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற தங்கத்தை கொண்டு வர, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற வெள்ளியை கொண்டு வர. ஏன்னா உங்க ஒருத்தரை ஆண்டவர் மகிமைப்படுத்தினா உங்க குடும்பத்தையே ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் உங்க பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துகிறார். நீங்க மகிமைப்பட்டா உங்க பிள்ளைங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்கு கப்பல்ல ஏத்திட்டு வந்து விடுறாங்க. அவங்கள மட்டுமல்ல, அவங்களுடைய பொன்னை, அவங்களுடைய வெள்ளியை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவ்வளவுதான். இதுதான் ஈஸியான ஒரு இது. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்த போது அவர் நம்மளை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இயேசு என்ன செஞ்சார்னா, அவர் யோவான் 8:54 இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தானே மகிமைப்படுத்தி கொள்ளாம பிதா அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் அவர் வந்து விட்டுட்டார். தன்னை தானே மகிமைப்படுத்தினா அது வீணா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தங்களை தாங்களே மகிமைப்படுத்த நினைக்கிறாங்க, அது தப்பு. தேவனை நம்ம மகிமைப்படுத்தினா தேவன் நம்மளை மகிமைப்படுத்துவார். நம்மை நாம் மகிமைப்படுத்தவே கூடாது. இயேசு அந்த பாலிசி தான் செஞ்சார். தன்னை ஒருபொழுது அவர் மகிமைப்படுத்தல. அவர் அற்புதம் செஞ்சாலும் தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன், தேவனை மகிமைப்படுத்துறாரு. ஏதாவது உபதேசம் பண்ணாலும் நான் தேவனத்துல இருந்து கேட்டு இதை நான் என்ன செய்யறேன், இத நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். தேவனத்துல இருந்து கேட்டு நான் இதை பிரசங்கிக்கிறேன். லாசருவை உயிரோடு எழுப்பணுமா? அவரே நினைச்சா லாசருவை வெல்லவான்னு நேரடியே சொல்லலாம். இல்ல, ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு லாசருவை வெல்லவா. ஏன்னா தேவனுக்கு தான் அவர் மகிமை செலுத்தினார். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:13 வாசிக்க. அப்போஸ்தலர் 3:13. தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். முதலாம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்துங்க, அவரை ஒப்பு கொடுத்தாங்க, அவரை மறுதலிச்சிட்டாங்க. ஆனா தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப தேவனே மகிமைப்படுத்தினார். அதனாலதான் இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது அவர் தனக்கென்னு மகிமையை தேடல, பிதாவின் மகிமையை தான் அவர் தேடினார். அதனாலதான் தேவனே அவரை மகிமைப்படுத்தினார். அதனாலதான் பிலிப்பியர்ல நாம் பார்க்கிறோம் எப்படி மகிமைப்படுத்தினார்னா, வானத்திலும் கீழே பூமியிலும் வேற நாமமே கட்டளையிடப்படவில்லை, இயேசு என்ற நாமம். வானோர், பூதலத்தோர், பூமிக்கு கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அப்படியே முடங்கிடணும் இயேசுக்கு முன்பாக. நாவுகள் யாவும் யாரதான் அறிக்கை செய்யணும்? இயேசு, இயேசு, இயேசு. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவங்களா இருந்தாலும், இயேசு இயேசுன்னு சொன்னாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், வேற வழியே இல்லை. அப்ப நாவுகள் யாவும் அறிக்கை செய்யணும், முழங்கால் யாவும் முடங்கணும் இயேசுக்கு முன்பாக. அப்படி அவரை பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார வச்சுட்டார். இப்படி ஆண்டவர் தேவன் மகிமைப்படுத்திட்டாரு. அப்ப நாமளும் அவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தா நம்மளையும் அவரோட கூட ஒரு நாள் சிங்காசனத்துல அப்படி உட்கார வச்சுப்பாரா? ஹல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் ஒரு நாள் அவரோடு கூட நாம் உட்கார்ந்து ஆளுகை செய்ய நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
அதனால இப்பொழுது நாம் பாடுபட்டாலும் ஒரு நாள் நம்ம ஆளுகை செய்வோம். இப்ப நாம் மகிமைப்படுத்தினா, தேவனை மகிமைப்படுத்தினா. அதனாலதான் யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. தேவன் தம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய நாமம் அதை மகிமைப்படுத்தும்படி இயேசு சொல்லுகிறார். வானத்திலிருந்து தேவன் சத்தம் கொடுக்கிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்த பொழுது லூக்கா 2:20 மேய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க கண்ட தேவதூதர்களை கண்ட பொழுது அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை அவர்கள் கேள்விப்பட்ட உடனே தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்போஸ்தலர் 11:18 மனம் திரும்புகிறதை தேவன் அருளி செய்ததுனால எல்லாரும் அதன் நிமித்தம் அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். மத்தேயு 15 அங்கே 31 அங்கே இஸ்ரவேலின் தேவனை ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்துறாங்க. ஏன் தெரியுமா? பிசாசுகள் ஓடுது, பிரச்சனைகள் மாறுது, வியாதிகள் தீருது, ஊமையர் பேசுகிறாங்க, எல்லாம் அற்புதம் நடக்குது. அற்புதங்கள் நடந்த உடனே, அதை பார்த்த உடனே அவங்க இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஜனங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. லூக்கா 17 15, 16 ஆகிய வசனங்கள்ல 10 குஷ்டரோகிங்க வாராங்க. அந்த 10 குஷ்டரோகிங்களும் சொஸ்தப்படுத்தினார் இயேசு. 9 பேர் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் திரும்பி ஓடி வரான். இயேசு கிட்ட வந்து இயேசுவே அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறான். அப்போ இயேசு கேட்கிறாரு, சொஸ்தமானவங்க 10 பேர் இல்லையா? இவன் ஒருத்தன் தான் வந்திருக்கிறான். இவன் யாரு? சமாரியன். இந்த ஒரு சமாரியன் தான் வந்திருக்கிறான். சொந்த ஜனம் யாரும் வரல, அற்புதம் பெற்ற யூதர்கள் வரல. ஆனா இந்த ஒரு சமாரியன் வந்து சாட்சி சொன்னானே, அது போலதான் இன்னைக்கு ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அவரை தேடி வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், அவர் செய்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அந்த சந்தோஷத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இப்படி அவரை மகிமைப்படுத்தினாங்க. அதனாலதான் இந்த உலகத்துல அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், என்ன நானே நான் மகிமைப்படுத்த மாட்டேன், என்னை மகிமைப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரை உங்கள் தேவன் என்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவர்தான் பிதா. பிதாவே அவரை மகிமைப்படுத்தினார், இயேசுவை மகிமைப்படுத்தினார். அப்ப நாம் நம்மை மகிமைப்படுத்த கூடாது, அவரே நம்மை மகிமைப்படுத்துவார். அதனால அவர் இப்போ நம்ம முன்பு எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், அதை வச்சே நம்மளை எப்படி மகிமைப்படுத்துறார் என்ற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60:15 நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. நாம நெகிழப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, ஒருவரும் கடந்து நடவாத ஆட்களை போல இருந்தோம். ஆனா இப்ப நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அதுதான் அவர் கொடுக்கிற மகிமை. சாதாரணமான ஆளை பெரிய ஆளை மாத்துறது அது இயேசுவால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. வெளியில இருக்கிற கல்ஜாடிய உள்ள கொண்டு வர அத்தாரிட்டி, கெத்து யாருக்கு தான் இருக்கு? இயேசு ஒருத்தருக்கு தான் இருக்கு, வேற யாராலும் முடியாது. உள்ள இருக்கிறத வெளியில அனுப்புறதுக்கும் வெளியில இருக்கிறத உள்ள அனுப்புறதுக்கும் அவரால் தான் முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவரால் ஏற்படுத்த முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் இயேசுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் அவர் சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜனங்களை சுவிசராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு போதித்த யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தணும். இந்த கடைசி நாட்களில இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த மகிமை, நமக்கு அவர் கொடுக்கிற மகிமை, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. நீங்க அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை மகிமைப்படுத்துகிறார். அவரே நம்மை மகிமைப்படுத்துகிறவர். உம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறீர். உம்முடைய பாதஸ்தானத்தை நீர் மகிமைப்படுத்துகிறீர். உம்முடைய குமாரனை நீர் மகிமைப்படுத்துகிறீர். எங்களையும் கூட நீர் மகிமைப்படுத்துகிறீரே. உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்துகிறீரே. அப்பா, உம்மை போல மகிமைப்படுத்துகிறவர் யாருமே இல்ல. சாதாரணமாக இருக்கிற ஒருவரை நீர் எடுத்து மகிமைப்படுத்துகிறீர். உதவாதவர்களை எடுத்து மகிமைப்படுத்த ஒருவரால் மட்டும்தான் முடியும் ஐயா. எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். எங்களை முன்குறித்தீர், எங்களை அழைத்தீர், எங்களை தெரிந்தெடுத்தீர், எங்களை நீதிமானாக்கினீர், எங்களை மகிமையும் படுத்தி இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வந்த தேவ பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும். லோடு கூட கிருபை இருப்பதாக. உமக்கே சகல துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க அப்பா. உம்முடைய குமாரனையே நீர் கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் தருவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு மற்ற காரியங்கள் என்னென்ன தேவையோ அதைகளும் நீர் தந்து ஆசீர்வதித்தரலும். உம்முடைய குமாரனை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.